ஹாய், திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ் லீகல் எஜுகேஷன் கொடுத்துட்ருக்கோம். நம்ம யூடியூப் சேனல் வேல்யூ அப்டேட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நம்ம கண்டென்ட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். நீங்கள் உடனே வந்து நம்மளுடைய சேனலில் வர அப்டேட்ஸை வந்து பார்த்து சட்டங்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாஸ் குரூப்ஸ் அதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக மக்கள் வந்து சட்டம் தெரிந்து கொள்வார்கள் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். மற்றும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் லாக்கர் வந்து இப்போ வந்து எடுக்கிறாங்க. பேங்க் லாக்கர் எதுக்காக எடுக்கிறாங்கன்னா, நம்மளுடைய வேல்யூபிள் திங்ஸ், அதாவது நகை, பணம், பத்திரம், வைரம், இதை மாதிரியான விஷயங்கள் வந்து வீட்டில் வைக்க முடியாது, அதில் வந்து செக்யூராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து வைக்கிறோம். அந்த லாக்கர் வந்து வைக்கிறோம். ஒரு லாக்கர் கீ வந்து நம்மகிட்ட இருக்கும், இன்னொன்று பேங்கில் இருக்கும். ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்தால்தான் ஓப்பன் பண்ணால் தான் வந்து அது ஓப்பன் ஆகும், நம்ம வந்து அதை வந்து எடுக்க முடியும். மற்றும் அந்த பேங்க் லாக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வருடாந்திர பணம் வந்து கட்டுவோம் அந்த லாக்கர் ஸ்பேஸ்க்கு. இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் லாக்கரில் வேல்யூபிள் திங்ஸ் வைக்கிறீங்க, அது என்ன விதமான வேல்யூபிள் திங்ஸாகவும் இருக்கலாம். அந்த வேல்யூபிள் திங்ஸ் வந்து திருடு போய்விட்டது, இல்லைனா வந்து எரிந்து விட்டது, நாசமாகி விட்டது, நேச்சுரல் கிளாமிட்டியில் நாசமாகி விட்டது அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்மளுடைய வேல்யூபிள் திங்ஸுக்கு யார் பொறுப்பேற்பார்கள் அப்படின்னு சொல்லி பல காலமாக வந்து வழக்குகள் வந்து நடந்து கொண்டு இருந்தது. வழக்குகளில் வந்து நிறைய கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க. அதன்படி தான் வந்து இப்போ சைன் பண்ணுறது, கீஸ்லாம் வச்சுக்கிறது, இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து வழக்குகள் மூலமாக தான் வந்தது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இதில் பல வழக்குகள் நடந்தது. ஆனால் வந்து யார் வந்து அது வந்து திருடு போனாலோ வந்து காணாமல் போனாலோ வந்து யார் பொறுப்பேற்பார்கள்? அந்த உள்ளே வைத்திருக்கிற வேல்யூபிள் திங்ஸு யாருக்கும் தெரியாது. பேங்கில் உள்ளவங்களுக்கு என்னங்கிறது தெரியாது. ஆனால் வந்து யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்ன வைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இது பேங்க் வந்து திருடு போனால் பேங்க் வந்து பொறுப்பாகுமா? அந்த நம்ம என்ன வச்சுருக்கோன்னு சொன்னால் அதனுடைய கால்குலேஷனுக்கு அவங்க வந்து பணம் கட்டுவார்களா அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இல்லை காம்பன்சேஷன் உண்டா? இல்லை இதுக்கு வந்து ஆர்பிஐ வந்து ஒரு ரூல் வந்து 2023 வந்து கொண்டு வந்தாங்க. அது எப்படி இருக்கும்? அதாவது நிறைய பேர் வந்து பேங்க் லாக்கரில் வச்சா பேங்கில் தொலைஞ்சிச்சு அப்படின்னா பேங்கில் கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது என்னங்கிறத நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். அதாவது இப்போ வந்து நீங்கள் இதை வந்து பேங்க் கொடுக்கும்னு சொல்ல முடியாது, கொடுக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது நீங்கள் வைத்துள்ள ஒரு வேல்யூபிள் திங்ஸ் வந்து திருடு போனால், இல்லை தீ விபத்து அல்லது ஊழியர் மூலமாக மோசடி போன்ற வந்து அலட்சியத்தால் ஏற்படும் லாக்கர் இழப்புகளுக்கு வங்கிகளே பொறுப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அது உள்ள திங்ஸுக்கு பணம் கொடுப்பாங்களா? நீங்கள் என்ன வேல்யூபிள் சொல்கிறீங்களோ, இதுதான் வச்சுருந்தேன்னு சொல்கிறீங்களோ அதுக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கிறது பின் வரும் பொழுது பின்னாடி நம்ம அப்படி சொல்லிக்கிட்டே வரோம். மேலும் பார்த்தீங்க அப்படின்னா வாடிக்கையாளர், அதாவது ஒரு கிளைண்ட், கஸ்டமர் பேங்குக்கு, அந்த வாடிக்கையாளருக்கு வருடாந்திர லாக்கர் வாடகையை விட வந்து பார்த்தீங்கன்னா 100 மடங்கு வரை இழப்பீடு வழங்க வந்து ஆர்பிஐ வந்து 2023 வந்து கைட்லைன் வந்து கொண்டு வந்தாங்க. அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 100 மடங்கு எதில் அப்படின்னா வருடாந்திர நீங்கள் வந்து அந்த ஸ்பேஸுக்கு கட்டுற பணத்துக்கு 1000 ரூபா ஒரு மாதம் வருஷம் கட்டுறீங்க, இல்லை 5000 ரூபா கட்டுறீங்கன்னா அதுக்கு 100 மடங்கு கொடுப்பாங்க. எப்படி இருந்தால் இந்த மாதிரியான விஷயங்கள் திருடு போனால், இல்லை நேச்சுரல் கலாமிட்டியால் ஆனால், ஏதாவது ஒரு மோசடி நடந்தால் வந்து அது வந்து போலீஸில் டீல் பண்ணிக்கிடுவாங்க. மற்றும் பார்த்திங்கன்னா யார் அதை வந்து வங்கியில் உள்ளவர்கள் கையாண்டார்களோ அவர்களை பிடித்து அதன் மூலமாக ரெக்கவரி பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, திருடு போய்விட்டது அப்படி என்றால் வந்து காவல்துறையினர் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை வந்து தேடும் பணியில் ஈடுபடுவார்கள். ஆனால் நீங்கள் வைத்துள்ள பொருள் உள்ளே என்ன வைத்திருக்கிறீர்களோ அந்த மதிப்பை நீங்கள் சொல்லும் பொழுது அதுக்குண்டான பணத்தை வந்து வங்கி வந்து கொடுக்காது அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய லாக்கர் பணத்துக்குண்டான
100 மடங்கு வரை வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து இழப்பீடாக வந்து வழங்கப்படும். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கன்சியூமர் கோர்ட்டை வந்து அணுகலாம். இதை மாதிரி வந்து அணுகலாம். அது கோர்ட் டிசிஷன். அதுக்கப்புறம் என்னென்ன வருதுங்கிறது நம்ம வந்து சொல்ல முடியாது. இது வந்து 100 மடங்கு வரை இழப்பீடு வழங்கப்படும். எதற்கு 100 மடங்கு அப்படின்னா, நீங்கள் கட்டுற ரெண்ட் ஃபார் ஸ்பேஸ் ஆஃப் த லாக்கர், இது மட்டும்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை பேரழிவால் வந்து ஏற்படும் இழப்புகளுக்கு வங்கிகள் வந்து பொறுப்பேற்காது அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா வங்கியின் பொறுப்பு அதிகபட்ச தொகையை கொடுப்பதாகவும், அதுக்கு தான் வந்து ஸ்பேஸ் ஃபார் லாக்கர் ரெண்ட்டுக்கு வாங்குகிற 100 மடங்காக வந்து கொடுக்குறாங்க. அதிக மதிப்புள்ள உள்ளடக்கங்களாக வைத்திருக்கிற பொருட்கள் முழு பாதுகாப்பு உத்தரவாதம் வந்து கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வங்கியின் அதிகபட்ச பொறுப்பை மீறும் எந்த ஒரு சாத்தியமான இழப்பையும் வந்து ஈடுகட்ட அதிக மதிப்புள்ள பொருட்களுக்கு தனிப்பட்ட காப்பீட்டை பெறுவதை வாடிக்கையாளர் பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ, ஜுவல்ஸ் என்ன மதிப்பு இருக்கோ, என்ன டாக்குமெண்ட் வைக்கிறீங்க, என்ன வச்சாலும் அதுக்கு வந்து இன்சூர் பண்ணி உள்ளே வைங்க அப்படிங்கிறது தான் வந்து சொல்லப்படுகிறது. இன்சூர் பண்ணீங்கன்னா அந்த இன்சூர் பண்ணதை வச்சு நீங்கள் வந்து இன்சூர் கிளைம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து முக்கியமான ஒரு விஷயமாக வந்து கருதப்படுகிறது. அதாவது நீங்கள் வைத்த வேல்யூபிள் திங்ஸ் எவ்வளோ வைத்தீங்களோ, ஒரு தோராயத்துக்கு வந்து பார்த்துக்கலாமே, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து உண்டான நகைகள் உள்ள வைத்திருந்தால் 20 லட்சம் ரூபாயும் கிடைக்காது உங்களுக்கு. அதற்கு பதிலாக நீங்கள் வாடகைக்கு என்ன எடுத்தீர்களோ அதுக்கு 100 மடங்கு வந்து பணம் வந்து கிடைக்கும். அந்த 20 லட்சம் ரூபாய்க்கு வந்து நீங்கள் வந்து இன்சூர் பண்ணிக்கோங்க, இன்சூரன்ஸில் இன்சூர் பண்ணிக்கோங்க, அந்த ப்ராப்பர்ட்டி மூவபிள் ப்ராப்பர்ட்டியை வந்து இன்சூர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் வந்து ஆர்பிஐ வந்து சொல்லியிருக்கிறாங்க. வங்கியின் பொறுப்பு அலட்சியமான இருந்தால், அதாவது வங்கியின் அலட்சியத்தால் வந்து இழப்பு ஏற்பட்டால், அதாவது பாதுகாப்பு நடவடிக்கையில் தோல்வி ஏற்பட்டு திருட்டு அல்லது தீ விபத்து ஏற்பட்டால் வங்கியே பொறுப்பாகும். அதுக்கு தான் வந்து 100 மடங்கு கொடுக்குறாங்க. ஒன்று, மோசடி செய்தால், மோசடி நடவடிக்கையில் ஈடுபட்டால் ஊழியர்கள், ஒரு ஊழியர் வந்து மோசடி அல்லது திருட்டில் ஈடுபட்டால் வங்கி வந்து கண்டிப்பாக பொறுப்பாகும். யார் வந்து மோசடியில் வந்து ஈடுபடுகிறார்களோ அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடத்தி விட அதை ரெக்கவர் பண்ணி அதில் வந்து கொடுப்பாங்க. இல்லைன்னா அவர் ப்ராப்பர்ட்டியிலேருந்து உங்களுக்கு எடுத்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது அது வந்து லீகல் ப்ராசஸில் போகும். இழப்பீடு வரம்பு என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, வங்கியின் அலட்சியத்தால் இழப்பு ஏற்பட்டால் பார்த்தீங்கன்னா வங்கி செலுத்த வேண்டிய அதிகபட்ச இழப்பீடு வந்து லாக்கரில் ஆண்டு வாடகையில் 100 மடங்கு வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிறது. வங்கியின் பொறுப்பின்மை இயற்கை பேரழிவுகளுக்கு வந்து பூகம்பம், வெள்ளம் அல்லது கட்டிட இடிபாடுகள் போன்ற இயற்கை பேரழிவால் வந்து ஏற்படும் இழப்புகளுக்கு வங்கி வந்து பொறுப்பாகாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. வாடிக்கையாளர் அலட்சியம், வாடிக்கையாளரின் சொந்த அலட்சியத்தால் இழப்பு ஏற்பட்டாலும் வங்கி வந்து பொறுப்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படாது. வாடிக்கையாளர்கள் வந்து என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மதிப்பு வெர்சஸ் வந்து பொறுப்பு வந்து வங்கிக்கிட்ட இருக்குது, மதிப்பு இருக்குது. அதாவது மதிப்பீடுகள், அதாவது அதிகபட்ச இழப்பீடு வருடாந்திர வாடகையில் 100 மடங்கு வந்து அதிகபட்ச இழப்பீடு. உங்கள் உடைமைகள், அதாவது நீங்கள் வைத்திருக்கும் மதிப்புமிக்க பொருட்கள் முழு மதிப்பையும் ஈடுகட்ட போதுமானதாக இருக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த 100 மடங்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். கொள்முதல் செய்யுங்கள், காப்பீடை வந்து பெறுங்கள். அதிக மதிப்புள்ள பொருட்களை பாதுகாக்க உங்கள் வங்கி லாக்கரில் வந்து உள்ளடக்கங்கள், அதாவது உள்ளே வைத்திருக்கும் வேல்யூபிள் திங்ஸுக்கு வந்து குறிப்பாக உள்ளடக்கிய முக்கியமான திங்ஸ், அதாவது வேல்யூபிள் திங்ஸ் தனிப்பட்ட காப்பீட்டு கொள்கையை வந்து வாங்கி கொள்ளுங்கள் காப்பீட்டு நிறுவனங்கள் மூலமாக அப்படின்னும் வந்து கூறப்படுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாக்கர் ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்ய வேண்டும். அதாவது தரவாக வந்து லாக்கருடைய ஒப்பந்தம் வந்து இருக்கும், உங்களுக்கு ஃபார்மில் சைன் வாங்குவாங்க, அதை நீங்கள் வந்து நன்றாக வந்து படித்து கொள்ளுங்கள். அதாவது வங்கியுடனான லாக்கர் ஒப்பந்தத்தை படித்து நன்காக புரிந்து கொள்ளுங்கள். அது விதிகள் மற்றும் உங்கள் பொறுப்புகளை கோடிட்டு காட்டுகும் அப்படிங்கிறது ஒரு விழிப்பூட்டல்களை இயக்குதல், அதாவது விழிப்புணர்வு.
அதாவது லாக்கர் அணுகலுக்கான எஸ்எம்எஸ் அல்லது மின்னஞ்சல், அதாவது எஸ்எம்எஸ் மூலமாக மின்னஞ்சல் மூலமாக வந்து விழிப்பூட்டல்கள் இயக்கப்பட்டிருப்பதை வந்து உறுதி செய்து கொள்ளுங்கள். நீங்கள் இயக்கும் பொழுது அதன் பயன்பாட்டை வந்து கண்காணித்து கொள்ளுங்கள் அப்படிங்கும். இப்போ வந்து என்ன வந்து ஆர்பிஐ சொல்கிறாங்க அப்படின்னா 2 விஷயம் நீங்கள் வந்து பார்க்கணும். முக்கியமாக நீங்கள் என்ன திருடு போயிட்டு உங்களை வேல்யூபிள் திங்ஸ் அப்படின்னா உங்களுடைய வேல்யூபிள் திங்ஸ் என்னென்ன வச்சுருக்கீங்களோ அதுக்கு மதிப்புக்கு பணம் வந்து தரப்பட மாட்டாது. நீங்கள் லாக்கர் ஸ்பேஸுக்கு கொடுக்குற ஒரு 5000 ரூபா கொடுக்குறீங்க வருடத்திற்கு அப்படின்னா அதுக்கு அந்த 5000 ரூபாய்க்கு 100 மடங்கு வரைக்கும் வந்து பணம் வந்து தரப்படும். ஒன்று. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதை வந்து இன்சூரன்ஸ் பண்ணி உள்ளே வைங்க அப்படிங்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை போடுறோம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தர் நம்மகிட்ட கேட்டிருந்தார், இதை லாக்கரில் இருக்கிற இதை வந்து வேல்யூபிள் திங்ஸ் வந்து திருடு போனால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. அதனால் நம்ம வந்து இந்த அப்டேட் வந்து கொடுக்குறோம், அவருக்காக ஸ்பெஷலாக வந்து கொடுக்குறோம். இது மக்களுக்கும் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனால. அதனால் வங்கியில் வைத்தா வங்கி வந்து பொறுப்பல்ல அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்ன அப்படின்னா ஒரு ரூமுக்கு போனீங்க அப்படின்னா ரூம் வந்து புக் பண்ணிங்கன்னா உங்களுடைய உடைமைக்கு நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க போர்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும்போதும் வந்து உங்கள் உடைமைக்கு நாங்கள் பொறுப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. ஒரு கேஸில் வந்து ட்ரெயின் மேலே வந்து ஒருத்தர் கேஸ் போடுவார். என்ன அப்படின்னா என்னுடைய உடைமை வந்து திருடு போய்விட்டது, அதனால் இழப்பீடு தர வேண்டும் வந்து ரயில்வே நிர்வாகம்னு சொல்லி அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் போகிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து டிக்கெட் கொடுக்குறோம், உங்களோட உடைமைக்குள்ள உங்கள் உடைமையை நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. அதே போல் தான் இப்போ வந்து அவங்க வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் தான் கொடுக்குறாங்க. அந்த ஸ்பேஸ்க்கு தான் வந்து பெனால்ட்டி மாதிரி வந்து 100 டைம்ஸ் வரைக்கும் வந்து காம்பன்சேஷன் மாதிரி அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. அதில் உள்ள வேல்யூபிள் திங்ஸ்க்கு வந்து நீங்கள் இன்சூர் பண்ணிக்கிடணும் அப்படிங்கிறத வந்து வலியுறுத்தி சொல்கிறாங்க. ஆர்பிஐயுடைய கைட்லைன் வந்து 2023 வந்து இப்போ வந்து விடப்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸ் இது வந்து ரொம்ப லீகல் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம், மக்களுக்கு சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், உடனுக்குடன் வந்து நீங்கள் சட்டம் தெரிந்து கொள்ளலாம். சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் மூலமாக சட்டம் தெரிந்து கொள்வார்கள். முழு கண்டென்ட்டும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த லா அண்ட் ப்ரொசீஜர்ஸ் என்ன போட்டாலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிவித்துக் கொள்கிறோம். நேயர்கள் வந்து எல்லா வீடியோவும் பாருங்கள், அதை நம்ம கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.